ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோபர்னியா. நம்மளோட 30 days ஃபேஸ் மாஸ்க் சேலஞ்சில் இன்றைக்கி டே 29th வந்துட்டோம். டே 29th ஃபேஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். கேரட் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்ல இன்க்ரீடியண்ட். ஸோ இதை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கேரட்டை தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது காய்ச்சின பசும்பால். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பச்சையாக உங்களுக்கு பால் காசாமல் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கேரட்டோட இந்த பசும்பாலை சேர்த்து இதை மழன்னு அரைச்சிக்க போகிறோம். கம்மி குவான்டிட்டியில் மிக்ஸி ஜார் எப்போவுமே நம்ம போடுறோன்னா அது ரொம்ப மழன்னு அரையாது. அப்போ நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாமல் அம்மிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய குவான்டிட்டி பண்ணி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கு என்னோடது அரைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இதை வடிகட்டி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பட் நான் அந்த பல்ப்பை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால் நான் மொத்தமாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த திப்பியாக ஃபேஸில் இருக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மாதிரி குட்டி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் இப்போது கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நம்மளோட ஸ்கின் டேனெல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் பீட்டா கேரட்டின் அண்ட் விட்டமின் சின்ற 2 ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஃப்ளாலெஸ்ஸாக ப்ரைட்டாக க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் ஃபேஸ் இதை வாரத்தில் நீங்கள் 4 நாள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக இந்த சம்மரில் மஸ்ட் ட்ரை ஃபேஸ் பேக்குன்னு நான் இதை சொல்லுவேன். கேரட் ஃபேஸ் பேக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒரு கிளாஸ் ஆஃப் கேரட் ஜூஸும் டெய்லி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட டயட்டில் கேரட் பொரியல் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், சாலட்ஸில் சேர்த்துக்கலாம். அது இன் அண்ட் அவுட் உங்களோட ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹெல்த்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உதவும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. 10 to 15 minutes இது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜென்டலாக மசாஜ் பண்ணி பொறுமையாக உங்கள் ஸ்கின்னை வாஷ் பண்ணுங்கள். பேபி ஸ்கின் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஜென்டலாக பேட் ட்ரை பண்ணுங்கள். பேட் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம குட் டு கோ. நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக க்ளோயிங்காக கிளியராக இருக்கிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பர் டூப்பர் ஃபேஸ் பேக்கோட உங்களை சீக்கிரம் பார்க்க வரேன். அது வரைக்கும் பை, see you.